பேக் வித் ஈமா கிச்சன். வாங்க, வணக்கம். வாங்க, நம்ம வீட்டில் ஒரு நார்த் இந்தியன் பாசிப்பயிர் ரெசிபி பார்க்கலாம். நான் பாசிப்பயிரை முளைக்கட்டி வச்சுருக்கேன். முளைக்கட்டி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ தூரம் முளைப்பு வந்திருக்குன்னு. வாங்க பார்க்கலாம். நான் பாசிப்பயிர் போட்டு போகிறேன். பாருங்கள், பாசிப்பயிறு போட்டு 1 டம்ளர் தண்ணி, இந்த டம்ளரில் 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்க போகிறேன். அரைக்கிறதுக்கு ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு இது ரொம்ப பொடி வெங்காயம், அதனால ஒரு 13 வெங்காயம் எடுத்துருக்கிறேன். 1 ஸ்பூன் கசகசா. இது முந்திரி பருப்பு இருந்ததுனால நான் வச்சுட்டேன். அது ஒரு 2-3 எடுத்துட்டு, அது ஆப்ஷன் தான், தேவை இருக்கிறவங்க வச்சுக்கோங்க, இல்லாட்டி கசகசா மாத்திரம் போதும். நான் வச்சிருக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வைக்காதவங்க இதுலயே ஒரு துண்டு இஞ்சி வச்சுக்குங்க. இதுலயே ஒரு 4 பல்லு பூண்டு வச்சுக்குங்க. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கிறதுனால நான் இதுல வைக்கல, அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்க, நான் நைஸா அரைச்சிட்டு வந்துட்டேன். அதையும் இதுல ஊற்றிப்பேன். பாருங்க, நல்லா கலந்து விட்டுருங்க. நான் இதுல 1 ஸ்பூன் சிக்கன் பொடி யூஸ் பண்ணி போறேன். பாருங்க, 1/2 ஸ்பூன் மிளகா பொடி யூஸ் பண்ணி போறேன். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதுவும் போட்டு போறேன். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு போறேன். மஞ்சள் பொடி போட்டு போறேன். பாருங்க, கரம் மசாலா இந்த அளவுக்கு போட்டு போறேன். குழம்புக்கு தக்குன உப்பும் போட்டுற போறேன். மூடி போட்டுட்டு 2 விசில் விட்டா போதும். வெந்துருச்சு. நம்ம போட்டிருந்த மசாலா ஐட்டம்ஸ் கம்ப்ளீட்டும் நல்லா இதாயிருச்சு. பருப்பு நல்லா வெந்துருச்சு. இந்த டைம் நான் துருகி வச்சிருக்கிற கேரட் கொஞ்சம் துருகி வச்சிருக்கேன். பொடியாக கட் பண்ணியும் போட்டுக்கலாம், துருகியும் போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு திருவி வச்சிருக்கிறதுனால அதை போட்டு போறேன். இதில் அஞ்சலை பெட்டி கரண்டி அளவுக்கு வெந்தய பொடி போட்டு போறேன். அதே கரண்டி அளவுக்கு பெப்பர் பொடியும் ஜீரக பொடி இதுலயே போட்டு போறேன். இந்த கேரட்டுக்கு பதிலா ஒரு உருளைக்கிழங்கும் இதுல திருப்பி போடலாம். வாங்க, தாளிப்பு பார்த்துடலாம். பாருங்க, தாளிப்பு போட்டுடலாம். என்ன அவங்கவுங்க விருப்பம். நெய்யிலையும் தாளிக்கலாம். அஞ்சலை பெட்டி கரண்டி அளவுக்கு 1 ஸ்பூனு சோம்பு எடுத்து வச்சிருக்கேன், ஜீரகம் எடுத்து வச்சிருக்கேன், போட்டு போறேன். பாருங்க, பொரிஞ்சிருச்சு. இதுல 1/2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், 1 வரமிளகாய் கிள்ளி வச்சிருக்கேன். அதுலயே எங்கிட்ட கறிவேப்பிலும் கொஞ்சம் புதினாவும். பாருங்க, ஒரு சிட்டியை நான் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டதுனால அந்த ஒரு குத்தல் இருக்கக்கூடாதுன்னு ஒரு சிட்டியை இந்த கரும்பு சக்கரை விட்டுருக்கேன். பாருங்க, வணங்கிடுச்சு. அதெல்லாம் அதில் போட்டுருக்கேன். இது நல்லா இருக்கும் இந்த ரெசிபி. நம்ம குழந்தைகளுக்கு சப்பாத்தி எல்லாம் டிஃபன்ல கொடுத்து அனுப்புறதுன்னா சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். இது ரொம்ப தண்ணி மாதிரி வைக்கக்கூடாது. இதுதான் அதுக்கு போதுமான அளவு. கிரேவி பதத்துல தான் இருக்கணும். இதுல நான் மல்லித்தலை போட்டு போறேன். இது நம்ம சேவ் பண்ணும்போது கொஞ்சம் பட்டர், குழந்தைகளுக்கு சாப்பிடும்போது பட்டர் மேல போட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, நல்லாவும் இருக்கும். வாங்க, நம்ம வீட்டில் சாப்பிடலாம். நன்றி, வணக்கம்.